அனைவருக்கும் வணக்கம். வரலாறு இன்றைய வினா விடைகள். சிந்துவெளி நாகரிகம் எந்த நாகரிகத்தை சார்ந்தது? இந்த சிந்து சமவெளி நாகரிகம் இது எந்த நாகரிகத்தை சார்ந்ததுன்னா நகர நாகரிகம். ஃபர்ஸ்ட் கற்காலம் ஸ்டோன் ஏஜ் வருது. ஸ்டோன் ஏஜ் மூன்றாக பிரிக்கிறாங்க: பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம். புதிய கற்காலத்துக்கு அடுத்து வருது உலோக காலம். உலோக காலத்தில் முதல்ல செம்பு காலம். அடுத்து செம்பு காலத்துக்கு அடுத்து வருது இரும்பு காலம். இந்த செம்பு காலத்தை சார்ந்தது தான் சிந்துவெளி நாகரிகம். இது நகர நாகரிகத்தை சார்ந்தது. அடுத்து 12வது கேள்வி, தொல் பழங்கற்காலம் என்பது எந்த காலத்தை சார்ந்தது? தொழுநாளே பழமையான பழங்கற்காலம் எந்த காலத்தை சார்ந்தது? வரலாற்றுக்கு முற்பட்ட காலம். அதாவது வரலாற்று காலம் என்பது எப்பொழுது ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எழுத்துப்பூர்வமான சான்றுகள் கிடைக்கப்பட்டால் அது வரலாற்று காலம். வரலாற்றுக்கு தொடக்க காலம். வரலாற்று தொடக்க காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுத்துப்பூர்வமான சான்றுகள் கிடைக்கும். அதனால் அதனுடைய பொருளை அறிய இயலாது. அது வரலாற்று தொடக்க காலம் என்று அறியப்படுகிறது. எழுத்துப்பூர்வமான சான்றுகளே கிடைக்காத காலம்தான் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ தொல் பழங்காலம் என்பது வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தை சார்ந்தது. அடுத்து 13வது கேள்வி, மொஹஞ்சாதாரோ என்பதன் பொருள் என்ன? மொஹஞ்சாதாரோ என்பதன் பொருள் இடுகாட்டு மேடு. இது பாகிஸ்தானில் உள்ள மாண்ட் கோமாரி என்ற மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது. இது மொஹஞ்சாதாரோ. மொஹஞ்சாதாரோ சிந்து நதிக்கரையில் அமைந்திருக்கிறது. அதே நேரத்தில் ஹரப்பா அது ராவி நதிக்கரையில் அமைந்துள்ளது. ஹரப்பா என்பதன் பொருள் புதையுண்ட நகரம். இது மொஹஞ்சாதாரோ இடுகாட்டு மேடு என்பது சிந்தி மொழி சொல்லாகும். அடுத்து 14வது, டெரகோட்டா என்ற சிந்துவெளி காலம் சார்ந்தது எது? டெரகோட்டா என்பது என்ன? சிந்துவெளி காலத்தில் டெரகோட்டா அப்படின்றது சுடுமண் பாண்டம். அதன் பெயர் தான் டெரகோட்டா. அந்த டெரகோட்டா என்ற களிமண் இதில் தான் இந்த சுடுமண் பாண்டங்களை எல்லாம் உருவாக்கினார்கள் சிந்துவெளி நாகரிக கால மக்கள். அதே நேரத்தில் சிந்துவெளி நாகரிக கால மக்களுடைய பானைகள் சிவப்பு மற்றும் கருப்பு வண்ணத்தினால் ஆனது. சிவப்பு மற்றும் கருப்பு வண்ணங்கள் பூசப்பட்டிருக்கும். அடுத்து 15வது கேள்வி, திருவள்ளூர் பிறந்த ஆண்டு இது? திருவள்ளூர் பிறந்த ஆண்டு கிமு 31. அப்போ இப்போ திருவள்ளூர் ஆண்டு எதுன்னு கேட்டாங்கன்னா 2024 31 ஆட் பண்ணால் திருவள்ளூர் ஆண்டு கிடைச்சிடும். இப்போ 2024 என்பது 2025 திருவள்ளூர் ஆண்டு. அடுத்து 16வது கேள்வி, பின்வேத காலத்தில் கல்வி கற்ற சிறந்த பெண் யார்? பின்வேத காலம் அதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்கி என்பவர் தான் பின்வேத காலத்தில் கல்வி கற்ற பெண்மணி. வேத காலங்கள், அதாவது வேதா ஏஜ், வேத காலம் 2 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒன்று முன்வேத காலம், இன்னொன்று பின்வேத காலம். முன்வேத காலத்தில் பெண்களின் நிலை மிக சிறப்பாக இருந்தது. அதே நேரத்தில் பின்வேத காலத்தில் பெண்களின் நிலை மிக ஒரு தாழ்மையான நிலைக்கு செல்லப்பட்டனர். பின்வேத காலத்தில் கல்வி கற்க உரிமை இல்லை. அந்த நேரத்தில் கார்கி, மைத்ரி அப்படின்றவங்களாம் பின்வேத காலத்தில் கல்வி கற்ற பெண்கள். லோபமுத்ரா, கோஷா இவங்கெல்லாம் முன்வேத காலத்தில் கல்வி கற்ற பெண்கள். அடுத்து 17வது கேள்வி, ஜனாவின் தலைவர் யார்? ஜனாவின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜன். முன்வேத காலத்தில் ஃபஸ்ட்டு ஒரு கிராமம் இருக்கும். கிராமம், அதுக்கப்புறம் பல கிராமங்கள் சேர்ந்தது விஸ் சேர்ந்தது ஜனா. குடும்பம், கிராமம், விஸ், ஜனா. அப்போ ஜனாவின் தலைவர் யார்? ஜனாவின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜன். பின்வேத காலத்தில் பல ஜனக்கள் இணைந்து ஜனபதம் என்ற ஒரு அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டது. அடுத்து 18வது கேள்வி, தமிழ்நாட்டில் சமண சிற்பங்கள் காணப்பட்ட இடம் எது? தமிழ்நாட்டில் சமண சிற்பங்கள் காணப்பட்ட இடம் கழுகு மலை. இந்த பகுதியில் தான் சமண சிற்பங்கள் காணப்படுகின்றன. அடுத்து பௌத்த மதத்தை பின்பற்றிய அரசர்களுள் குறிப்பிடத்தக்கவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா அசோகர். அதே நேரத்தில் கனிஷ்கரும் குறிப்பிடத்தக்கவர் தான். ஆனால் இதில் வரும்போது அசோகர் தான் பௌத்த மதத்திற்கு மிக சிறந்த ஆதரவை அளித்தார். அசோகருடைய கொள்கைகளை புத்த மதத்திற்கு கனிஷ்கரும் பின்பற்றியதால் தான் கனிஷ்கர் 2ஆம் அசோகர் என்றும் அழைக்கப்படுகிறார். அடுத்து 20வது கேள்வி, அசோகர் அரியணை ஏறிய ஆண்டு எது? அசோகர் அரியணை ஏறிய ஆண்டு கிமு 273. 261 தான் கலிங்க போர் நடைபெறும்.
கலிங்க போருக்கு பின்னாடி அவர் போர் செய்வதை கைவிட்டுறாரு. அசோகருடைய தந்தை வந்து பிம்பிசாரர். பிம்பிசாரருடைய தந்தை யாருன்னு பார்த்தா மௌரிய வம்சத்தை தோற்றுவித்த சந்திரகுப்த மௌரியர். மௌரிய வம்சத்திலே மிக சிறந்த அரசர் யார் பார்த்தீங்கன்னா அசோகர். அடுத்து 21வது கேள்வி, மூன்றாம் பௌத்த மாநாட்டை நடத்தியவர் யார்? மூன்றாம் பௌத்த சமய மாநாட்டை நடத்தியவர் யார்? அசோகர். அதான் வந்து மூன்றாம் பௌத்த சமய மாநாட்டை பாடாலிபுரத்தில் கூட்டியவர். அதற்கு தலைமை தாங்கியவர் வந்து யாருன்னா புத்த துறவி மெக்காலி புத்த திசா என்பவர் தான் வந்து அதற்கு தலைமை தாங்குகிறார் மூன்றாவது பௌத்த மாநாட்டிற்கு. அடுத்து 22வது கேள்வி, கனிஷ்கர் காலத்து மருத்துவ அறிஞர் யார்? கனிஷ்கர் காலத்து மருத்துவ அறிஞர் சரகர். இவர் தான் வந்து கனிஷ்கர் காலத்தில் வாழ்ந்த சிறந்த மருத்துவர்.